Hey guys, welcome back to Tamil Galata. எங்க சேனல்ல தொடர்ந்து சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி. ஸோ அதன்படி இன்னைக்கான அப்டேட்ஸுக்குள்ள போகலாம். ஸ்ட்ரைட்டா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மலையாள நடிகரான பிருத்திவிராஜ் சுகுமாரன் அடுத்ததாக ஏஆர்எம் பட டைரக்டர் ஜிதின்லால் டைரக்ஷன்ல ஒரு படத்தை நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. ஸோ இதுக்கான ஷூட்டிங் விரைவில் தொடங்க போதாம். இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி ரசிகர்களை கவர போகுது அப்படின்னு சொல்லி. டொவினோ தாமஸ், சேரன் மற்றும் சுராஜ் ஆகியோர் நரிவேட்டை அப்படின்னு திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதன்படி இந்த படம் இந்த மே 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதன்படி இந்த படத்தை அனுராஜ் மனோகர் அப்படின்ற டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்க இந்த படம் என்ன மாதிரியான ஒரு திரைப்படமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு தமிழ் வெப் சீரிஸ் அப்படின்னா ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் தான். இப்ப அதனுடைய சீசன் 2 ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த மே 22ஆம் தேதி ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஹார்ட் பீட் சீசன் 2 ஸ்ட்ரீம் ஆக போகுது. சோ ஹார்ட் பீட் ஃபேன்ஸ் நீங்க யாரும் இருக்கீங்க அப்படின்னா சீசன் 1 நீங்க பார்த்திருப்பீங்க. சோ சீசன் 2க்கு எந்த அளவுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. பிரபுதேவா அடுத்ததாக மூன் வாக் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மனோஜ் டிஎஸ் அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டருக்கு ரிலீஸ் ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சோ பிரபுதேவா இப்ப ரீசெண்டா ஹீரோவாக நடிக்கிற திரைப்படங்களுக்கு பெருசா வரவேற்பு கிடைக்குது இல்ல. அட்லீஸ்ட் இந்த படமாவது அவருக்கு ஒரு பிரேக் த்ரூவா கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி கலெக்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. அதன்படி ரெட்ரோ திரைப்படம் யூகேல கிட்டத்தட்ட 2 லட்சம் பவுண்ட்ஸுக்கு பிசினஸ் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் சூர்யாவுடைய ஃபர்ஸ்ட் 200K பவுண்ட்ஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் படம் நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் திரைப்படம் இந்த மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில மே 14ஆம் தேதி நைட் 11:59க்கு இந்தியால ஒரு ஸ்பெஷல் மிட் நைட் ஷோ போட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ சும்மாவே இந்த படம் பார்க்கும் பொழுது அள்ளு விட்டுரும். அதுலயும் நைட் 12 மணிக்கு இந்த படம் பார்க்கறது அப்படின்றது கண்டிப்பா ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். சோ இந்த படத்துக்கு தான் நைட் 12 மணி ஷோ பிளான் பண்ணிருக்காங்க. சோ இந்த படம் நைட் 12 மணிக்கு போடுறாங்க அப்படின்னு பொழுது நைட் 12 மணிக்கு நீங்க போய் இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல பாப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. டைரக்டர் விஜய் மில்டன் அந்த கோலி சோடா விடுற மாதிரி தெரியலங்க. இப்ப அடுத்ததாக கோலி சோடா ரீலோடிங் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுக்க போறாரு. இப்ப ரீசெண்டா தான் கோலி சோடா ரைசிங் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸையும் எடுத்திருந்தாரு. சோ ரீசெண்டா அவருடைய டைரக்ஷன்ல வெளியான திரைப்படங்கள் அதை தாண்டி இந்த வெப் சீரிஸுக்கு பெருசா வரவேற்பு கிடைக்கல. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இந்த கோலி சோடா மில்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன்படி ராஜ் தருண் அப்படின்னு ஒரு தெலுங்கு ஆக்டர் தான் அந்த படத்துல ஹீரோவாக நடிக்க போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் விரைவில் தொடங்க போறோம் அப்படின்ற மாதிரி இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு பேசுறேன், ஒருவேளை இந்த படம் நல்லா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சிவகார்த்தின் இப்ப சுதா கொங்காரோடைய பராசக்தி படத்திலையும் ஏஆர் முருகதாசுடைய மதராசி படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அவருடைய 24வது படத்துல நடிக்கிறாரு. சோ இந்த படத்தை குட் நைட் பட டைரக்டர் விநாயக் சந்திரசேகரன் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த படத்துல ஒரு பிரபல மலையாள நடிகர் இணைய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த படத்துல மலையாள நடிகரான மோகன்லால் தான் நடிக்க போறாராம். சோ அவர் இந்த படத்துல சிவகார்த்தியனுக்கு அப்பாவாக நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ முழுக்க முழுக்க ஒரு அப்பா மகன் பாசத்தை உணர்த்தும் கதையாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஒரு வித்தியாசமான ஒரு காம்போ. இந்த காம்போ ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் சேதுபதி அடுத்ததாக ஏஎஸ் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் இந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை விஜய் சேதுபதி கூட சேர்ந்து ருக்மிணி வசந்த், யோகி பாபு ஆகியோர் நடிச்சிருக்காங்க. ருக்மிணியோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் பண்ணிருக்காரு. அதாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம்சியஸ் பண்ணிருக்காரு. ஆறுமுக குமார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ற பட டைரக்டர் தான் இவர். சோ ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ட்ரெய்லர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி 3 நிமிஷத்துக்கு பண்ணி வச்சிருக்காங்க. சோ பார்க்கலாம், படம் ரிலீஸ் ஆகட்டும், எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல விஜய் சேதுபதி இப்படி ஒரு கெட்டப்ல அதாவது ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணார் அப்படின்னா அந்த படம் பெருசா ஓடாது. ஒருவேளை இந்த லுக் விஜய் சேதுபதிக்கு அன்லக்கியா அப்படின்றது தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படமாவது அந்த அன்லக்கியை லக்கியாக மாத்த போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. தியேட்டர்ஸ்ல வரவேற்பு கிடைக்காத 2 தமிழ் திரைப்படங்கள் இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன்படி ஷியாமுடைய அஸ்திரம் திரைப்படம் இப்ப ஆஹா ஓடிடி தரத்துல வெளியாகி இருக்கு. சோ ஷியாம் இதுவரைக்கும் ரீசெண்டா நடித்த திரைப்படங்கள்ல இந்த படம் ஒரு டிஃபரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தியேட்டர்ஸ்ல பார்த்தவங்க பெருசா அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுக்கல அப்படின்னாலும் ஓடிடில பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த படம் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுங்க. இதை தாண்டி இன்னொரு படம் சிபி சத்யராஜுடைய 10 Hours
அப்படின்ற படமும் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன்படி அமேசான் பிரைம் வீடியோஸ்ல தான் இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தியேட்டர்ஸ்ல வந்து பெருசாக அந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்கல. ஆனால் இப்போ ஓடிடியில் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தையே நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. எஸ் ராஜமௌலி வந்து இப்ப மகேஷ் பாபு வைத்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சு ஒரு சின்ன வெக்கேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு சில வருடங்கள் இருக்கு. இதுக்கு அடுத்ததாக வந்து ராஜமௌலி வந்து அவருடைய கனவு படமான மகாபாரதம் படத்தை தயாரிக்க இருக்காரு. சோ இந்த படத்துக்கான பேச்சுகளும் அப்பப்போ வந்து அடிபட்டு தான் இருக்கு. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மகாபாரத படத்தோட வந்து எஸ் ராஜமௌலி சினிமால இருந்து ஓய்வு பெற போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங் தகவல் வெளியாகி இருக்கு. பட் இதை வந்து அவர் சைட்ல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. பட் ஒரு செய்தி டோலிவுட் வட்டாரத்துல வெளியாகி பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கு. சோ ஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாப்பே பார்க்காத ரீசெண்டா அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே பயங்கர ஹிட், கலெக்ஷன்ஸும் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக சடனா வந்து இவர் எப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பட் பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பத்தின அறிவிப்புகள் வந்து எஸ் ராஜமௌலி சைட்ல இருந்து வெளியாகட்டும். மிஷ்கின் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி அடுத்ததாக ட்ரெயின் அப்படின்ற திரைப்படத்தை நடிச்சிருக்காரு. இந்த படம் விரைவில் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில மிஷ்கின் வந்து ஒரு மேடை நிகழ்ச்சியில வந்து இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி லைனை வந்து சொல்லிட்டாரு. அதாவது இந்த படத்துல ஹீரோ வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ற ஒரு கேரக்டர். சோ அதாவது ட்ரெயின்ல போய் தன்னுடைய லைஃபை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்லாம் போயிட்டு இருக்காரு. அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. சோ அவர் வந்து வாழ்க்கையை வெறுத்து போய் அதுல போயிட்டு இருக்காரு. அந்த ட்ரெயின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கதைகள் நடக்குது. அவ்வளவு பெரிய அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு கடைசியில அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கும் பொழுது நான் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு போனேன். ஆனா அந்த ட்ரெயின் வந்து எனக்கு நிறைய வாழ்க்கை தத்துவங்களை கத்து கொடுத்துருக்கு. சோ இனிமே தான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லி படத்தோட கிளைமேக்ஸையும் சேர்த்து சொல்லி வச்சிருக்காரு மனுஷன். சோ இந்த அளவு கான்ஃபிடென்ட்டா வந்து இவர் படத்தோட கதையை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த காம்போ அதாவது விஜய் சேதுபதி மிஷ்கின் காம்போ என்ன மாதிரியான ஒரு திரைப்படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. விஜய் வந்து இப்ப அடுத்ததாக ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இப்ப அந்த படத்தோட ஏதோ பிக் ஒன்று லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கு. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் வந்து ஒரு போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதை வச்சு பார்க்கும்போது விஜய் வந்து இந்த படத்துல வந்து ஒரு போலீஸ் ஆபீசராக நடிக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. சோ ஆல்ரெடி வந்து படத்துல விஜயோடைய பெயராக இருக்கட்டும், படத்தோட ஒரு சில ஷூட்டிங் சீன்ஸை பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க இது வந்து பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்கா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போ இந்த போலீஸ் கெட்டப்பும் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ஆமா இது பகவந்த் கேசரியே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பகவந்த் கேசரி படத்திலையும் பாலகிருஷ்ணா வந்து ஒரு போலீஸ் ஆபீசராக வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த படம் பார்க்கல, அது பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள், அதாவது விஜய் வந்து அந்த படத்தை தான் ஜனநாயகனாக ரீமேக் பண்றாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கு. ஒருவேளை எல்லாருமே சொல்ற மாதிரி எச் வினோத் வந்து அந்த படத்தை தான் விஜய்க்காக வந்து ரீமேக் பண்றாரு அப்படின்னா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு இந்த படத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. சிம்பு வந்து அடுத்ததாக STR49ல நடிக்க இருக்காரு. இந்த படத்தை வந்து பார்க்கிங் பட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல வந்து சிம்பு கூட சேர்ந்து சந்தானமும் வந்து ஒரு செகண்ட் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து சிம்பு வந்து இப்போ தக் லைஃப் படத்திலே நடிச்சிருக்காரு. அந்த படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில அதனுடைய ப்ரொமோஷன்லயே வந்து கலந்துகிட்டு இருக்காரு சிம்பு. அப்படி வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போன நேரம் வந்து சிம்பு கிட்ட வந்து நீங்க வந்து காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, அதை தாண்டி நீங்க கல்லூரி மாணவனாகவும் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சிம்பு உடனே நான் என்னுடைய அடுத்த படம் அதாவது STR49ல வந்து நான் வந்து ஒரு கல்லூரி மாணவனாக தான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சிம்பு. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக பார்க்கப்படுது. அதை தாண்டி ஈவன் இந்த படத்தோட அறிவிப்பு போஸ்டர் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பு கையில வந்து ஒரு புத்தகத்தோட இருக்கிற மாதிரியான போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர் வந்து ஒரு காலேஜ்ல வந்து ஒரு பேராசிரியராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா சிம்பு இப்போ வந்து நான் வந்து ஒரு கல்லூரி மாணவனாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிம்பு இந்த ஏஜ்ல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிக்கிறாரு, அது ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயிலர் பாகம் 2ல வந்து பாலையா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. ஈவன் எங்க சேனல்ல கூட அதை பத்தி போட்டிருந்தோம். நெல்சன் வந்து பாலையாவை மீட் பண்ணி படத்தோட கதையை சொல்லி சம்மதம் வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஈவன் ஜெயிலர் பார்ட் 1லயே வந்து அவர் நடிச்சிருக்கணும். ஆனா ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து அவரால் நடிக்க முடியாம போயிருச்சு. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல நடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 20 நாள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. அதுக்கு 50 கோடி ரூபாய் சேலரி பாலையா கேட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஈவன் படக்குழுவும் வந்து அதுக்கு வந்து கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலர் பாகம் 2ல வந்து பாலையா வந்து ஒரு போலீஸாக நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் பாலையாவுக்கு என்ன மாதிரியான ஒரு மாசான கேரக்டர் இந்த படத்துல நெல்சன் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஜெயிலர் பாகம் 2க்கு பிறகு வேல்ஸ் பிலிம்ஸுக்காக ஒரு படம் பண்ண இருக்காரு. சோ அது வந்து ஒரு பிக் பட்ஜெட் மூவி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து எச் வினோத் இல்லாட்டி SU அருண்குமாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. 2 பேர்கிட்டே வந்து ஸ்டோரிஸ் வந்து கேட்டிருக்காங்களா. சோ 2 பேருமே ஸ்டோரிஸ் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ விரைவில் வந்து 2 பேருடைய ஸ்டோரிஸ்ல வந்து ஒருத்தருடைய ஸ்டோரியை வந்து பிக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2 பேர்ல யாரு
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அடுத்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. நடிகர் சூரி வந்து இப்ப காமெடி நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு ஹீரோவாக மாறிட்டாரு. சோ விடுதலை பாகம் 1, பாகம் 2, கருடன் போன்ற திரைப்படங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கு. அதனால இப்ப அடுத்ததாக மாமன் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் இந்த 15ஆம் தேதி திரையரங்குல வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட கதையை வந்து சூரிய எழுதியிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. விலங்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹிட் வெப் சீரிஸை கொடுத்த பிரசாந்த் பாண்டிராஜ் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த படத்துல சூரிக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட பட்ஜெட்டுடைய பெரும் பகுதி வந்து ஓடிடி மற்றும் சேட்டலைட் உரிமையிலே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. ரீசெண்டா தான் இதை பத்தின அப்டேட்ஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது ஜி குழுமம் தான் இந்த படத்தோட ஓடிடி மற்றும் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. சோ விலங்கு வெப் சீரிஸும் வந்து ஜி5ல தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதனால பிரசாந்த் பாண்டிராஜனுக்கும் ஜி குழுமத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு. சோ அதை வச்சு இந்த படத்தையும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுல வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய்க்கு இந்த ஓடிடி மற்றும் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்களாம். சோ இது சூரி ஹீரோவாக நடிச்ச திரைப்படங்களே வந்து அதிக அமௌண்ட்டுக்கு வாங்கப்பட்ட ஒரு திரைப்படமாக மாறி இருக்கு இந்த மாமன் படம். சூரி வந்து நல்ல ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு அப்படின்ற எல்லாத்தையும் தாண்டி வந்து இப்ப கமர்ஷியலாகவும் வந்து சக்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சோ அந்த வகையில இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது, தாண்டி இனி சூரியுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக போற திரைப்படங்கள் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் பிரதீப் ரங்கநாதன் வாரம் போல இருக்கு. அடுத்தடுத்து அவருடைய பட அப்டேட்ஸா வந்தவனம் இருக்கு. அதன்படி டியூட் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறாரு. அந்த படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. கீர்த்திஸ்வரன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு ஆகியோர் இந்த படத்தை நடிக்கிறாங்க. சாயா பெங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி ஆகிய மொழிகள்ல வந்து வெளியாக இருக்கு. சோ இந்த தீபாவளிக்கு வெளியாக போற இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் வந்து நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி மமிதா பைஜுக்கான போஸ்டர் தான் அது. சோ அதுல வந்து பிரதீப் ரங்கநாதனும் இருக்காரு. சோ அந்த போஸ்டரை பார்க்கும் பொழுது ஒரு விஜய் தேவர்கொண்டா வாய்ப்பு கொடுக்குது. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. சோ இப்படி இந்த படத்தை வந்து சடனா வந்து அனௌன்ஸ் பண்ணதால வந்து உடனே வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டே வந்து இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதன்படி செப்டம்பர் 18, அதாவது பிரதீப்புடைய டியூட் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதுல இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 18ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல பிரதீப் கூட சேர்ந்து கிருத்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி எஸ்.ஜே. சூர்யாவும் நடிச்சிருக்காரு. இப்போ வந்து உடனுக்குடன் வந்து அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் வீடியோவையும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ வீடியோன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஸ்லைட் ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவருடைய அடுத்த திரைப்பட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசரமா வந்து ஃபுட்டேஜே இல்லாம போட்டோஸை வச்சு ஒரு ஸ்லைட் ஷோல வந்து ஒரு ரிலீஸ் டேட் வீடியோ வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 18ஆம் தேதி விக்னேஷ்வனுடைய பர்த்டே அன்னைக்கு இதை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா ஆகிய மொழிகள்ல வெளியாக போகுது அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து 2 படங்கள். சோ மொத்தமா இந்த வருஷத்துல 3 படங்கள் பிரதீப் ரங்கநாதனுடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. பொறுத்து பார்க்கலாம் இந்த வருஷம் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு வருடமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லி. டிரெக்டர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோவாக வந்து இன்ட்ரோடியூஸ் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. இதனால இன்னைக்கு அந்த படத்தோட பூஜை வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஷூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜே வந்து ப்ரொடியூஸ் பண்ணவும் இருக்காரா. அவர் கூட சேர்ந்து பேஷன் ஸ்டுடியோஸ் மற்றும் த ரூட் ஆகியோர் இணைந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் லோகேஷுக்கு என்ன மாதிரியான டெபுவை தமிழ் சினிமால கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி லோகேஷுடைய ஸ்டோரியில வந்து பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ற பென்ஸ் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல ராஃபா லாரன்ஸ் வந்து மெயின் லீடா பிளே பண்ண அவர் கூட சேர்ந்து மாதவன் மற்றும் நிவின் பவுலி ஆகியோரும் நடிக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இதை தாண்டி ரீசெண்டா வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு சில இன்டர்வியூஸ்ல வந்து தன்னுடைய கூலி படம் பற்றியும் தன்னுடைய அடுத்தடுத்த திரைப்படங்கள் பத்தியும் பேசிட்டு இருக்காரு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரஷருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆரம்பத்திலே வந்து ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா கூலிக்கு அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சேன். சோ அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸும் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணி பண்ணல. சோ அதுக்கு பிறகு படமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் பார்த்துட்டு ஓகே இது ரிலீஸ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தான் ஆகஸ்ட் 14 வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதை தாண்டி கூலி திரைப்படத்துல வந்து ஒரு விண்டேஜ் ரீமிக்ஸ் சாங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ஒருவேளை அந்த பாட்டுக்கு தான் பூஜா ஹெக்டே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் எழுந்திருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆகட்டும். அதை தாண்டி லோகேஷ் வந்து அவருடைய அடுத்தடுத்த லைனை பத்தியும் பேசியிருக்காரு. அதன்படி கைதி பாகம் 2 வந்து இதுக்கு அடுத்ததாக எடுக்க போறேன். அதுக்கு பிறகு விக்ரம் பார்ட் 2 எடுப்பேன். சோ ஃபைனலா லியோ பார்ட் 2 அதுதான் எல்சியுடைய எண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் லியோ பார்ட் 2 நடக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா விஜய் நான் வந்து இப்ப சினிமால இருந்து விலகிட்டாரு. சோ மறுபடியும் அது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. பட் எல்சியுடைய எண்ட் லியோ பார்ட் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ஒருவேளை பிரஷர் போட்டாங்க அப்படின்னா விஜய் வந்து இந்த படத்துல மட்டும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஜனநாயகன் படம் ஒழுங்கா போகல அப்படின்னா கூட விஜய் வந்து அவருடைய கடைசி திரைப்படம் பெஸ்டா அமையணும் அப்படின்னு சொல்லி லியோ பார்ட் 2ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி அடுத்ததாக ரொலெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டலோன் மூவியும் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ இதை தாண்டி
தாண்டி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க லியோ பார்ட் 2 அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு ரொம்ப ஆசை வந்து விஜயனாவை வச்சு மாஸ்டர் பார்ட் 2 எடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா அதுல இருக்க அந்த ஜேடி கேரக்டர் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்க ஓபன் பண்ணாமலே விட்டுட்டோம். சோ அதெல்லாம் வச்சு நாங்க மாஸ்டர் பாகம் 2 கூட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் லோகேஷ் வந்து அப்டேட் கொடுத்திருக்காரு. அதுக்கு மேல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அதாவது கோவிடுக்கு முன்னாடி வந்து கமல் மற்றும் ரஜினியை வைத்து ஒரு படம் பண்ண இருந்திருக்காரு இவரு. சோ கமல்ஹாசனும் ஓகே சொல்லிட்டாராம். அவரே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரா. அதாவது 2 வயதான கேங்ஸ்டர்ஸ்க்கு இடையிலான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த படத்தை அப்ப எடுத்திருக்கணும். பட் கோவிட்னால எடுக்க முடியாம போயிருச்சு. பட் இப்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா ஜெயிலர் அப்படின்ற ஒரு படம் படி ரஜினி வந்து ஒரு ஹியூஜ் பிசினஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பக்கம் கமல்ஹாசன் வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிசினஸ் பார்த்திருக்காரு. சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் மறுபடியும் இணையறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய மெனக்கடனும் பெரிய பொருட்செலவுல உருவாக்கணும் அந்த படத்தை. சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அதனால இனிமே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி லோகேஷ் சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு சரியான ப்ரொடியூசர்ஸ் மற்றும் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா லோகேஷ் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ கெஸ் பண்ணி பாருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் 2 பேரும் கேங்ஸ்டர்ஸாக ஒரு படத்துல இணைந்து நடித்திருந்தா எப்படி இருக்கும் சொல்லி கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுங்க. இதோட இந்த வீடியோ எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுங்க. மேலும் இதே போல சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.